நாம் அன்றைக்கி நம்ம ஃபோனில் வந்து சர்வீஸ் டிஸ்பிளே உடஞ்சி மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோனில் போட்டிருக்கிறது வந்து விலை கூடின டிஸ்பிளேயா விலை குறைஞ்ச டிஸ்பிளேன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து போட்டிருக்க டிஸ்பிளே வந்து கூடுன டிஸ்பிளேயா கம்மியான டிஸ்பிளேயான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேயை வந்து சைடில் இப்படி வந்து சைடில் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். கோடாக தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து விலை கூடின டிஸ்பிளே தான். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப பிளாக் கலராக இல்லை அப்படின்னா ப்ரௌன் கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் அடிக்குது அப்படின்னா இது வந்து குறைஞ்ச டிஸ்பிளேன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதோட பழைய டிஸ்பிளேயும் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரெண்டு டிஸ்பிளே இந்த சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்காக தெரியல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக தெரியும். அந்த மாதிரி ரொம்ப டார்க் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து விலை கூடின டிஸ்பிளேன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஷேடு அடித்த மாதிரி இருக்கும். என் கேமராவில் ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கணுன்னா நேரில் வந்து இந்த டிஸ்பிளே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ரௌன் இருக்கும். இதுதான் வந்து கூடின டிஸ்பிளே குறைஞ்ச டிஸ்பிளேன்னு தெரிஞ்சுக்கலாம். சிலவங்க வந்து இந்த குறைஞ்ச டிஸ்பிளே போட்டுட்டு கூடின டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இது பண்ணுங்கள்.